நீங்கள் வளர்ச்சி அடைய விரும்பினால் நீங்கள் சரியான நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சக்சஸ் 2021 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இது 7வது பாகம். இந்த பகுதியில் என்விரான்மெண்ட்டை பற்றி நாம பார்க்க போகிறோம். உங்களுடைய சூழல் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுடைய என்விரான்மெண்ட், உங்களுடைய சரௌண்டிங் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் 5 முக்கியமான என்விரான்மெண்ட்டை பற்றின ஐடியாஸை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் சூழலில் முதன்மையானவராக எப்பொழுதும் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தவறான சூழலில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நண்பர்களே, நமக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல், நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும் அப்படின்னா அதற்கான ஒரு சரியான ஒரு சூழல், சரியான ஒரு அழுத்தம் நமக்குள்ள ஏற்படுது. வைரக்கல்லை பார்த்துருப்பீங்க. இந்த வைரக்கல் எப்படி உருவாகுது அப்படின்னா பலதரப்பட்ட தனிமங்கள், கனிமங்கள் எல்லாமே பூமிக்குள்ள ஒரு செட்டைன் ப்ரெஷர்ல அமுக்கப்படுறதுனால, அழுத்தப்படுறதுனால ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அது ஒரு வைரக்கல்லாக மாறுது. ஒரு வைரம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சரௌண்டிங், நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு சூழல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக நான் எப்போவுமே நான் இருக்கக்கூடிய என்னுடைய ஏரியாவில், என்னுடைய ஃபீல்டில், என்னுடைய இண்டஸ்ட்ரியில் நான் எப்போவுமே டாப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு அளவு வரைக்கும் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையலை அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்போவுமே நம்பர் 1 இருக்கிறோம், நம்ம எப்போவுமே சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா நம்முடைய பொட்டென்ஷியல், நம்முடைய ஆற்றல் வளர்ச்சி அடைவதை நிறுத்தி கொண்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு கிளாஸ் ரூமை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ் ரூமில் 99 புவர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதாவது சரியாக படிக்காத 99 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஆனால் இவன் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த சூழல்ல, அந்த கிளாஸ் ரூம்ல அவன் டாப்ல இருக்கிறான். ஸோ நம்ம எப்போவுமே டாப்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு காம்படிஷன், போட்டிகள் இல்லை, நமக்கு சவால்கள் இல்லை அப்படின்னா நாம ஒரு தவறான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு சவால்களும் போட்டிகளும் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்முடைய ஆற்றல் வெளிப்படும், நாம இன்னும் சிறந்தவராக விளங்க முடியும். இப்போ இந்த சூழலை பற்றின 5 முக்கியமான ஐடியாஸை பார்க்கலாம். நம்பர் 1, அக்சஸ் யுவர் என்விரான்மெண்ட் அண்ட் வை யூ வாண்ட் டு சேஞ்ச். உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பட் நான் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாறுறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னா அந்த முயற்சிகளில் எனக்கு பெரும்பாலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைப்பதில்லை. மாறணும் அப்படின்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் தேவைப்படுகிறது. பொதுவாக நம்ம நிறைய விஷயங்கள்ல ஆசைப்படுவோம். ஆனால் அந்த ஆசைகளை தாண்டின ஒரு காரணம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த ஆசைகளையே நம்முடைய மனம் அங்கீகரிக்குது, நம்முடைய ஆழ் மனம் அதற்கு நேராக வழி நடத்துகிறது. இப்போ உங்களுடைய சரௌண்டிங், உங்களுடைய என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு மட்டும் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், உங்களுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ கேட்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த 5 கேள்விகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஆழமாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 கேள்விகள்ல இருந்து உங்களுக்கு மிக முக்கியமான நிறைய கருத்துக்கள், ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது, எந்த மாதிரியான யோசனைகள் என்னை உயர்த்துகிறது? 2வது, யாருடைய பேச்சுக்கள் என்னை உயர்த்துகிறது? 3வது, எந்த மாதிரியான அனுபவம் என்னை உயர்த்துகிறது அல்லது எந்த மாதிரியான அனுபவத்தை நான் விரும்புகிறேன்? 4வது, எந்த வகையான கனவுகள் என்னை இன்ஸ்பயர் பண்ணுகிறது, என்னை உத்வேகப்படுத்துகிறது? 5வது, யார் உண்மையாகவே என் மீது அக்கறை கொள்கிறார்கள், யார் எனக்கு உறுதுணையாக, சப்போர்ட்டாக இருக்கிறார்கள்? உங்களுடைய தற்போதைய நிலை மற்றும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த 5 கேள்விகளை டெடிகேட் பண்ணீங்க, இதை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் சரியான என்விரான்மெண்ட் தானா? உங்களுடைய வெற்றிக்கு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை வெளிப்படுத்துறதுக்கு இந்த என்விரான்மெண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத இந்த கேள்விகளை வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க.
ஒரு இரும்பை நெருப்பில் இட்டால் மட்டுமே ஒரு கூர்மையான கத்தியாக மாற்ற இயலும். நம்பர் 2, சேஞ்ச் ஹூ யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் வித். யாரோடு நீங்கள் அதிகமாக நேரம் செலவிடுறீங்களோ அதை மாற்றுங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, திருடக்கூடிய, நம்முடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய அல்லது நமக்கு உபயோகமே இல்லாத நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக எல்லாரு கூடவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகள் அதிகமாக கேட்கும்போது, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்காமையே போயிடுவோம். பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முதலாவது க்ரோத் மைண்டட் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நான் முன்னேறணும், நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஏதாவது சாதிக்கணும், நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நான் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களோடு பழகுங்க. 2வது அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ டெவலப் பண்ணுறியா, எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெற்றியின் மீது, உங்களுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்தில் யாராவது உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் இந்த கேட்டகரிக்குள்ள எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மனிதர்களோடு பழக ஆரம்பிங்கள். இந்த மாதிரியான மனிதர்களுடைய நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்பர் 3, சேலஞ்ச் யோர் செல்ஃப் இன் யுவர் என்விரான்மெண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரியான சப்போர்ட் பண்ணுற மாதிரியான மனிதர்கள் என்கிட்ட இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக இருக்கிறாங்க, என்னுடைய சுச்சுவேஷன் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது தான் இந்த 3வது ஐடியா. இந்த சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதா உங்களுடைய முதன்மையான இலக்காக இருக்கணும். அதற்கு இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். முதலாவது, உங்களுடைய இந்த நிலையில இருந்து வெளியே வர்றதுக்கு இலக்குகளை உருவாக்குங்க. அது உங்களுடைய பொருளாதாரமாக, ஆரோக்கியமாக, உங்களுடைய சரௌண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோல்ஸை செட் பண்ணுங்க. 2வது, லுக் ஃபார் growth ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான வாய்ப்புகள், வழிகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருங்கள். 3வது, ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்விகளை உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க பதில் சொல்லிக்கோங்க. முதலாவது, உங்கள் பலம் என்ன? 2வது, இப்பொழுது நீங்கள் எதை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இதை நீங்க வளர்ச்சிக்கு ஏதுவாக உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ற மாதிரி நீங்க கத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத நிறைய விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மூளை, உங்களுடைய மனம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவானதாகத்தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த தெரிஞ்ச அந்த விஷயம் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவானதாக இருக்குதா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஸோ நீங்க டெவலப் ஆகிறதுக்கு ஏதுவான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். 3வது, எனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? 4வது, நான் கேட்காத, எதிர்பாராத ஒன்று, ஆனால் எனக்கு தேவையான ஒன்று, அது எது? நம்பர் 4, கிரியேட் growth environment ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மற்ற உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை நீங்கள் பார்க்கணும், நல்ல மனிதர்களோடு நீங்கள் பழகணும் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் அந்த மனிதராக, அந்த நபராக மற்றவர்களுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். யாருக்கு அப்படின்னா, யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ, யார் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்பர் 5, மூவ் பியாண்ட் கிரிட்டிசிசம். நண்பர்களே, நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் விமர்சனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவான ஒரு கிரிட்டிசிசமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான கிரிட்டிசிசத்தை தவிர்த்துட்டு எந்த விமர்சனங்கள் உண்மையாகவே உங்களை வளர்ச்சிக்கு ஏதுவான விஷயங்களை யோசிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியான விமர்சனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவங்க உங்களை பற்றி பேசக்கூடிய தவறான வார்த்தைகளை காத்துல பறக்க விட்டுட்டு உங்களுடைய பயணத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க ஆரம்பியுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.